வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு CT 110Xன்னு சொல்லலாம். ஸோ அதில் நிறையவே அப்டேட் பண்ணி ஒரு வண்டி இப்போது வந்திருக்கு. ஸோ இந்த 2025 நம்மளுக்கு நிறைய அப்டேட்டோட பல வண்டிகள் வந்திருந்தாலுமே நம்மளுக்கு பர்டிகுலராக ரொம்ப ஃபேவரட்டான வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜில் இந்த CT 100ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்ஜின்லேயும் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பண்ணுறது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் சொல்லலாம். நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, பஜாஜ் வண்டி வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா வண்டியுமே நம்ம அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுங்க. நான் அதை தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிவிட்டு கான்டாக்ட் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அந்த இங்கேயும் தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. ஓகே மக்களே, நம்ம இந்த வண்டியோட பேசிக் கீலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கீயை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு நார்மல் கீ செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்லைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆலோஜின் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி நம்மளுக்கு இது வரல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஆர்எல் லைட் நம்மளுக்கு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு வென்ஷீல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆலோஜின் இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ பாடி பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் அண்ட் தென் டேங்க்கு மற்றது எல்லாமே நம்மளுக்கு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த CT அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 110Xன்றது ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான சேஞ்சஸ் எதில் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு FI இன்ஜினுக்கு மாறி இருக்காங்க நம்ம பஜாஜ். ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதாகுதுன்னு நான் உங்களுக்கு ரைடிங்கில் ஒன்ஸ் நான் இது பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு OBD2B கம்ப்ளைண்ட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓட்டோ சென்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். அந்த இன்னொரு சென்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட பவரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8.6 PS பவரும், அதே மாதிரி நம்மளுக்கு 9.81 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நம்மளுக்கு இந்த 110cc வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 110 mm பிரேக் சிஸ்டம் தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் கார்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் கார்டு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பில்லியனுக்கான ஒரு ஃபுட்ரெஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது ரைடிங்கில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஸோ பின்னாடி டைல் லேம்பை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு அதுவுமே நம்மளுக்கு ஆலோஜின் தான். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு LED கொடுக்கல, எல்லாமே ஆலோஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ரியல் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லப்பரியாகவும் இருக்குது. இங்கே ஏதாவது நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ் ஏதாவது கட்டிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாரி கார்டு. ஸோ சாரி கார்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த செயின் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் செயின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்பீட் கியர் தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பேக்வேர்டு எதுவுமே இது பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சுவிட்சஸை பற்றி பார்ப்போமா. ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நார்மல் ஆர்டினரி சுவிட்சஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இண்டிகேட்டர் ஆகட்டும், இந்த ஐபீம் லோபீம், ஸோ இதெல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு இது ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்ற பட்சத்தில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணுன்ற பட்சத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஐபீம் லோபீம் எல்லாமே நம்ம நார்மல் ஆலோஜினை விட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த USB போர்ட்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ வர எல்லா வண்டியிலுமே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு இந்த நார்மல் யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிக்கு இது பண்ணல, பட் இது நார்மல் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் யூஎஸ்பி போர்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமே நம்ம இது பண்ணி சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் கிக்கு ரெண்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரை பொறுத்த வரைக்குமே நார்மல் மிரர் இது தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு லப்பரிக் இதில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. இந்த சென்டர்லுமே நம்மளுக்கு அந்த லப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 11 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் தாராளமாக நம்ம ஒரு 70லேருந்து 75 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆன் ரோடு. ஸோ அது எப்படி இருக்குன்னுட்டு மேபி ரைடிங்க்கு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் வீடியோவும் நான் உங்களுக்கு ஒன்ஸ் நான் போட்டு இது பண்ணி காட்டுறேன். ஸோ சீட் கம்ஃபர்ட்டை வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட், தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வண்டினே சொல்லலாம். ஒரு 3 பேர் போகிறதுக்கான ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 3 பேர் போகாதீங்க, 2 பேர். இருசக்கர வாகனம் என்பது இருவருக்கே நீட்டு போலீஸ் கொட்ட இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் 2 பேர் மட்டும் போகிறதுக்கு இது பண்ணுங்கள். பட் குழந்தைங்களோட கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வண்டியோட வெயிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 127 kg நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க நம்மளுக்கு ஹைவேல போகும்போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு வெயிட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாகவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த 127 kgன்றது. ஸோ மற்றபடி நம்மளுக்கு இதில் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நார்மல் அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நார்மல் அந்த ஓடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும்தான். ஸோ என்னென்னா நம்மளுக்கு அந்த ஓடோமீட்டர் ஆகட்டும், ஸ்பீடாக இதாகட்டும், இங்கே சின்னதாக நம்மளுக்கு இந்த நியூட்ரல் மீட்டர், அந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர் சிக்னல் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூலுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகே மக்களே, ஸோ வண்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு ரைடிங் ரிவ்யூவும் சின்னதாக போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது இது பேசி முடிச்சோடனே உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கி CT110Xோட நம்ம ரைட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது, ஆக்சுவலாக இது நான் ஆல்ரெடி ஓட்டிட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு வரும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ ரைடிங்க்கு எப்படி இருக்குன்னு நான் அவங்க இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கியர் எல்லாமே நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம 1 அப்பு அண்ட் தென் எல்லாமே டவுனுன்ற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் பிக்கப்பு வாய்ஸு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் நம்ம நார்மலாக இந்த 110cc நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ நம்ம அந்த ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். பட் ஒரு ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு மைலேஜ் ஃபோக்கஸான ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் இருக்கணும், பட் மைலேஜும் எனக்கு நல்லா தரணுன்ற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல தரமான வண்டியை நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கியர் செட்டப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கியர் நம்ம இது பண்ணி போட்டாச்சு. ஸோ எனக்கு சஸ்பென்ஷன் வைஸுமே ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்பீடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போதும் மக்களே, போதும். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த 110cc ஏற்ற ஒரு ஸ்பீடு வைஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இது நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். கியரிங்கும் நம்மளுக்கு இதாக இருக்குது. அண்ட் தென் கம்ஃபர்ட் வைஸு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னா பின்னாடி சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. டியூல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கு தான். பட்டு சஸ்பென்ஷன் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நம்ம இதில் சொல்லிக்கலாம் தாராளமாக. ஓகே மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.